அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1-30 நாட்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரை உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், வளமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம், ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒத்துமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதே விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24-36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும். அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுக்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம், பண்பு, பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிக்கணும். மற்ற நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள். அதனால் இது மறைமுகமாக வெளியே போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது. அப்படி பண்ணட்டும், நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. சொத்து வந்தால் தான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டுப்பற்று அல்ல, துரோகம். இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், தட்டிக்கணும். குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1-2 பேத்துக்காக முன்னே சொன்னேன். குடும்பங்கள் பையசெல்லாம் மறந்துட்டு இத்தனை அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வைட் ஓப்பனாக மற்ற ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தான் சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு. நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும். உலகத்தில் போக இன்னுமே தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ரெவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது 3வது கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க. ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் மறுத்து சாப்பிடுங்க. இயற்கை மதில் சாப்பிடுங்க. டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கி இருக்கார். நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும். என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, போதும். நமக்கு அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால். நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே. அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும்.
பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, மெடிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவனம் தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கிட்டு வந்துடுது. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜுவல்லு தான். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு. மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமையணும் அமைச்சு பிரார்த்தித்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அருமையான பங்குனி மாதம் சுபகுருது முடிய அருமையான இந்த காலத்தில் பூர்ணத்தை அடையின எல்லாரும். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிலாஷைகள் சொல்லக்கூடியது குறைஞ்ச அளவாக கூட அபிலாஷைகள் மிக எதிர்பார்த்த அளவுக்கு மேலே அபிலாஷைகள் எதிர்பார்த்தால அதெல்லாம் கைகூடும். அதுக்கு நேரங்காலம் வந்தால் சரியாருன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்களே, அந்த நேரங்காலம் அவன் தானே வந்து பாய்ச்சின்னு போயிட்டு தானே எல்லாம் முடிக்கிற அமைப்பு தான் இந்த மாதங்கள்லாம் கொடுத்துருக்காரு. குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கூடாது. இந்த வைங்கர்கள்லாம் நிறைய பெற்றலாம். எத்தனை குழந்தை பெற்றாலும் வளர்க்க முடியும்ன்றதை ஒரு நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் தான் கொடுக்கணும். பெரியவங்க நல்ல விஷயங்களையும் நிறைய பண்ணுங்கள். ஆடம்பரத்தை போகாதீங்க. நல்லா அனுபவிங்க. சமயத்தில் கலைகள் ஆர்வம் நன்னா இருக்கும். விளையாட்டு கலைகள், ஸ்போர்ட்ஸு, நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மணி மருந்து ஔஷதம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எளிய முறையில் சம்பாதிக்கலாம், எளிய முறையில் ஏன் பண்ணலாம். அது பகுதி நேர படிப்பும் படிக்கலாம். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பேசாமல் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ இருக்குது. தொழில் கையில் எப்போதுமே இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கணும். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கலைஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. கலைஞர்கள்னால் என்ன அர்த்தம்? சினிமாவில் டான்ஸ் ஆடுறோம் அர்த்தம் இல்லை. நம்ம நாட்டு பண்பாட்டு கலை எவ்வளோ இருக்குது தெரியுமா? சமையல்லேருந்து, குக்குலேருந்து, மாடலிங்லேருந்து, துணியிலேருந்து, ட்ரெஸ் மேக்கர்லேருந்து, அந்த ஸ்பீச்சஸ் தெரப்பி சொல்லக்கூடிய ஸ்பீச்சிலேருந்து, மெடிசன்லேருந்து என்னெல்லாமே இருக்குது. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுலேருந்து, அனுபவிக்கிறதுலேருந்து, டூரிஸ்ட் ப்ரோக்ராம் அனுபவிக்கிறது, கலை, அந்த விதமான எத்தனமோ விஷயங்கள்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் அனுபவிச்சுன்னே சம்பாதிக்கலாம். அதுவே பிஸ்னஸ், அதே தொழில், அதே ஞானம். முன்ன மாதிரி ஏதோ கொடுப்பான் வாங்கிக்கிறோன்ற மாதிரி கலைஞர்கள்லாம் இருக்கக்கூடாது. இனிமேலாம் எந்த தொழிலும் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் டேர்ம்ஸ் மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும். அந்த மதிப்பு கொடுத்து அது என்ன மாதிரி கொடுக்கணும், நம்மளும் மதிப்பு கொடுக்கணும். அதனால் தொழில் ரீதியாக பார்க்கும்போது மேஜராக இண்டஸ்ட்ரி வைக்கணும் அவசியம் இல்லை. பகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு நிறைய ஞானம் கொடுத்துருக்கான். இது சார் ஒரு வைட் ஆங்கிள் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம வியாபாரத்தை பெருக்கி சம்பாதிக்க முடியும். நான் அகோகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வச்சு குடும்பம் தழைச்சி வாங்குற அளவுக்கு ஆள் ஷேர் பண்ணிக்கணும். அது வெளியில் ஆறக்கூடிய ஆளுக்கு பதிலாக உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஆள் சமூகமாக பண்ணிக்கிறது நல்லது. அதனால் ஒன்றும் ஜாதின்னு அர்த்தம் இல்லை. அதனால் விவசாயங்கள் ஏக்கர் கணக்காக இல்லாட்டாலும் அது முடக்கி தரிசாக போடாமல் என்னெல்லாம் உண்டோ பண்ணி எளிமையான முறையில் நீங்கள் ஆளாளும் ஷேர் பண்ணி போட்டு பண்ணி நடத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவே எல்லாமே லாஜிஸ்டிக்லேருந்து எல்லாமே மார்க்கெட் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதை நீ கொஞ்சம் சிரமம்தான், வாயால் பேசலாம். அது கொஞ்சம் நீங்கள் தான் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த கை வச்சு தூக்கின்னு போயிடுவான் உங்களை ஏமாற்றி. அந்த அளவு தான் இருக்குது. டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல் ரொம்ப டேஞ்சர். நம்ம நாட்டு மக்கள் பண்ணுறது நல்லது. நம்ம நாட்டு மக்கள் சொல்லிட்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏஜென்சி தான் எல்லாம். அதனால் அப்படியே கொஞ்சம் கொடுத்து மொத்தமாக போயிடும். அதை நீங்களே பண்ணால் அந்த இன்கம் வரும். ஏர்ன் இன்கம் இன் so many ways. உங்களுக்கு உழைப்பாளியாக பயன்படுத்திட்டால் அதுக்கு உண்டானதான் கொடுப்பான். தவிர இன்கம் வேறு கொடுக்க மாட்டான். தயவுசெய்து புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல அதுக்கு உண்டான செலவுக்கு பணம் கொடுக்குறான்னா அவனுக்கு வியாபாரம் எடுத்துக்க போகிறான் அர்த்தம், உங்களுக்கு இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் 8 ரோடு போகிறது, ஒவ்வொரு கிராமத்தில் போகிற அலோவ் பண்ணாதீங்க. பின்னாடி வரக்கூடிய காலத்தெல்லாம் சோத்துக்கு வழி இருக்காது. உலகத்தில் ஃபுல்லாக தண்ணிக்கு வழி கிடையாது. அந்த தண்ணி கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஆற்று தண்ணிலாம் இங்கே தான் எல்லாம் போக போகிறது. நான் சொல்லலை, பாத்ம புராணத்தில் இருக்குது. நாரதர் ஆல்ரெடி சொல்லிட்டார் முன்னாடி இதெல்லாம். ஆனால் காலம் சொல்லலை, பின்னாடி வர காலம்னார். பல வருஷம் அது முன்னாடி சொல்லிடுறாங்க பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி திருத்தி வரக்கூடிய 28வது சதுரியம் இல்லையா, அவளுக்கு தெரியும் போடுறது முன்னாடி இதெல்லாம். நமக்கு இத்தினோடு காலத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பார், அது தெரிய போகிறதில்ல. அதனால் இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறது மதிக்கணும், கொள்ளணும் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ஒத்துமை வேணும், கோஆப்ரேஷன்
கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்கோ கூட்டணிலாம் இருக்குது போய் இது கூட்டணி இருக்குது நல்லது. நம்ம வியாபாரம் நாடு ஃபுல்லாக பண்ணணும்னா ஹிந்தி தெரிஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னு கேட்காதீங்க. சத்தம்னா அத்தனை ஹிந்தி மட்டும் இல்லை, எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், அதனால் எல்லாமே நம்ம நாட்டு மொழி. இது என்ன இருக்குது, ஒரே நாடு, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு இருக்குது. அது என்ன மறுக்கிறது? தனி நாடு ஆகவே ஆகாது, கவலைப்படாதீங்க. இப்படியே தான் இருக்கும். 4 வருஷம் ஆனாலும் இந்தியா அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்காரன் அந்நிய நாட்டுக்கு இப்படி தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டூல். அதனால் தயவுசெய்து இனிமையாவது கொஞ்சம் வியூ பிடிச்சி கொஞ்ச காலமாக நம்ம நாடு, மக்கள், நம்ம சொத்து, நம்ம பணம், நம்ம மக்கள்னு ஒரு உணர்வோடு நம்ம ஜீவனோடு நம்ம ரூபா வேல்யூ, நம்ம வேல்யூ அதிகமாக இருக்கணும் காமிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தயவுசெய்து ரூபா வேல்யூ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்நிய நாட்டு தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம பொருளை என்கரேஜ் பண்ணுங்கள். பிளாட்ஃபார்ம் இருக்கேன்னு அலட்சியப்படுத்துறாதீங்க. வேறு வழி கிடையாது. அவனுக்கு வழியெல்லாம் பார்க்குறது ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்ல கைவால் பிள்ளைகள் இருக்குது. அவனுக்கு முதல் கூட பண்ண முடியல. ஏதோ போட்டு பண்ணி அது கடனுக்கே கொடுத்துட்டு விற்கவே சோத்துக்கு வழி இல்லாத இருக்குது. பாவம், எத்தனை குடும்பம் தெரியுமா இருக்குது. கண் நட்டு தண்ணி வருது. அதனால தான் இவ்வளோ திருப்பி சொல்கிறதுக்கு காரணமே அதாக இருக்கும். அவ்வளோ தரிசாக போயிடுது, பாழா போய் யாருக்கோ விற்றுறது. ரியல் எஸ்டேட்டு. ஸோ அதுக்காக நம்ம ஒருத்தட்ட கை நீட்டி வாங்கினா தான் ஜீவனை நினச்சிக்காதீங்க. கை நீட்டி வாங்க கொடுக்குற அளவுக்கு சம்பளம் அவனுக்கு கொடுக்கு இண்டஸ்ட்ரியெலாம் இல்லை. இப்போது அவ்வளோ முடங்கிவே இருக்குது. அது இனிமேல் தான் இபை வாங்கி வரணும் போது நீங்கள் நல்லபடியாக உங்கள் தொழிலுக்கு கொடுக்க வேண்டியது அங்கே பொழுதுபோக்கு அம்சம் தான். அங்கே பொழுதுபோக்குறதுக்கே இல்லை. ஆனால் பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு பயன்பாடு கலையாக பிஸ்னஸ் ஆங்கிள் பண்ணும்போது டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் வந்துட்டு டிஜிட்டலில் எல்லாமே வருது. எல்லாமே பிரமாதம் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூடியூப், உங்களுக்குள்ள அது இது என்னெல்லாமோ இருக்குது. உங்கள் கைவிடத்தில் இருக்குது. உங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு கம்ப்யூட்டர் வந்தாச்சு. இப்போல்லாம் கேமரா அது இது வந்திருக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன் அது எடுத்துக்காட்டு எல்லாம் சொல்லலாம். படைப்புகள்லாம் பிரமாதம் போகணும். அந்த அரசாங்கத்தை கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தயவுசெய்து மக்களுக்கு அதிகாரம் கூட அங்கீகாரம் கொடுத்து ஈஸியாக அது பொருளை ஏற்றுப்படி வியாபாரம் பண்ணுறது வழி பண்ணுங்கள். ஏதோ சொல்லி ஏதோ பண்ணி பாலிடிக்ஸ்லாம் பண்ணாதீங்க கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வாய்ப்புகள் பகவான் கொடுக்கும்போது நம்ம பின்தங்கியே இருக்கோமேனா அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அது வரக்கூடாதுன்னா பகவானே இந்த மாதம் இந்த பங்குனி மாதத்து வரத்துக்குள்ளே மற்ற இதெல்லாம் என்னென்ன உண்டோ அது நமக்கு வகை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். கவலைப்பட வேண்டாம். நம்மளை காப்பாற்று ரட்சகம் இருக்கான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சனீஸ்வரர் முக்கியமானவர். சனீஸ்வரர் ஆட்டோமேட்டிக் கும்பத்தை அந்த பங்குனி 15ஆம் தேதி சொல்லக்கூடிய 15 சொல்லக்கூடிய அதே 15ஆம் தேதியில் தான் மேஷத்துக்கு புதனும் போகிறார் மீனத்திலேருந்து. அதே சனீஸ்வரர் வந்து கும்பத்துக்கு போகும்போது ஆங்கில டேட்டு 29ஆம் தேதி மார்ச் மாதம் ஆங்கில டேட், ஆங்கில நாடு. அதனால் ரெண்டுமே ஒரு சமயத்தில் பேர்றாங்க பாருங்கள். இந்த ரிஷபத்துக்கு வர யோகம் இருக்குது, எல்லாத்துக்கும் யோகம் தான் இருக்குது. ரிஷபத்துக்கு யோகம் இருக்கும் பாருங்கள். சனீஸ்வரர் முக்கியமான தர்ம கர்மாதிபதியும் பேர் ரிஷபத்து. இந்த பாதுகாப்பு நம்ம சொல்ல வேணாம். தர்ம கர்மாதிபதி நல்லபடியாக நம்ம பயன்படுத்தினா சனீஸ்வரர் நல்லபடியாக இருக்குது. இது என்னென்னா எந்த கிரகம் வக்கரமாக இல்லை. ராகு கெட்டவன் நல்லவன் கிடையாது. அவர் நேரடியாக அவர் எல்லா கிரகங்களும் இயக்கக்கூடிய சக்தி கொடுத்துட்டு தற்போது செவ்வாயை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். செவ்வாய் என்ன காரகத்தை வச்சுருக்கார். அதேமாதிரி கேது சுக்கிரனுடைய காரகத்தை வச்சுருக்கார். ஆக மொத்தமாக இருக்குது. ரிஷபத்திற்கு தலைவர் கேது சொல்லக்கூடியவர் கலத்தரத்தினுடைய உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட எல்லாம் உட்காந்துருக்கனால அந்த கலத்தர சுக்கராச்சாரிய சொல்லக்கூடிய அந்த சம்பந்தவர் அவர் ராசி அதிபதியாக இருந்து அதே சமயத்தில் செவ்வாய் சொல்லக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட இவர் ராகுனுடைய கையில் ஹேண்டில் டீல் பண்ணுறதுனால வெல் ப்ரொடெக்டட். எந்த பகையும் இடையோர்கள் பகைகள் ஏமாத்தல் தில்லு முள்ளு கொல்ல முறவையோ வாசம் பொய்யா உங்களை இம்சப்படுத்தவே முடியாது. உங்கள் தொழில் எல்லாம் ஜீவனம் எல்லாம் உங்களுக்காகவே கடை வச்சிருக்காரு. வரவேற்போடு நடக்கும். நன்னா அனுபவிங்க, சம்பாதிங்க. பசங்களுடைய வாழ்க்கை தர நன்னா இருக்கும். இனிமையாவது ஒரு குழந்தை காலத்தில் கல்யாணம் பண்ணி முடித்து ஏதோ எதிர்பார்க்காதீங்க. நல்லபடியாக வளரணும். தொழில் நன்னா இருக்கும். ஜீவனம் நன்னா அமுந்து போச்சு. ஏதோ எங்கெங்கே வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறது கொஞ்சம் குறைச்சி போதும்ன்ற இங்கே சம்பாதிக்க பாருங்கள். அதை வழி பண்ணுங்கள். நல்லது. அப்போ தான் வாழ முடியும். பணத்துக்காக மட்டும் ஜீவனம் வெறும் காசுக்காக தான் வாழறதுன்றது தப்பான அசம்ஷன் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க எல்லோரும். வெறும் சண்டை நோய்க்கு இதுக்கும் வாழ்ந்துட்டு நத்தியோ வாழ்ந்துட்டு வேதனைக்கு உட்படுற அளவுக்கு இந்த காசு வந்து பாழாக்கிடுச்சு. வெளிநாட்டு மோகம். இனிமேல் வெளிநாட்டு மோகத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே தான் எல்லாமே இருக்குது. அவன் ட்ரெயின் வெளிநாட்டுக்காரை வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெயினே வாடகை எடுத்து ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் அனுபவிக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோ பணம் இருக்கணுங்க. நம்ம வேல்யூ ஆஃப் மணி 0 ஆக்கிட்டானுங்க. வேணுட்டே ஆக்கிட்டாங்க. வேல்யூ ஆஃப் மணி ஹையஸ்ட்டு
97% குரோத்து காமிக்கிறது 7% காமிக்கிறாங்க. 93% ஏன்னா பணம் அங்கே போயிடுது. அது என்ன கொஞ்சம் குளோபலைசேஷனு. நம்ம இங்கே பிச்சை எடுத்துட்டுருக்கோம், வழி இங்கே காணுமே. தானம் பண்ணுறத இருக்கும் நாட்டை, நான் இன்னொருத்தருக்கு நாட்டை பண்ணணும், ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேன் அரசாங்கத்தில். சரி பரவாயில்ல, ஏதாவது எல்லா விஷயத்துலேயும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இந்த முட்டுக்கட்டையில் தானாக பகவான் உடச்சி எரிஞ்சுடுறார். அதுக்கு சொல்ல வந்தார். அத்தனை பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு மீறி நம்ம எப்படி நம்ம குரோத்து காமிக்கிறது, அனுபவிக்கிறது, கொள்றதுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சிட்டான், பகவானே மலைஞ்சிட்டான். லார்டு கிருஷ்ணன் இஸ் ரன்னிங் த ரூல். அவர் தான் இன்னும் நாட்டை ஆண்டிருக்கார். ஹீ இஸ் அலைவ். ஏன் கேட்குறேன்னா நம்ம சுவாசம் வந்துட்டுருக்கு, அதனால் அவரும் அலைவு. ஏன்னா உள்ளே அவரும் இருக்கார். வாசம் வெளியில் போயிட்டு போச்சுன்னா உயிர் தான் போகும் தவிர நம்ம போக முடியாது. அப்படியே இருக்கும். நான் குத்தி வெளில அமைச்சா தான் உள்ளே போக முடியும். அவர் வெளியில் போயிட்டார்னா உயிரும் போயிடும், நம்மளும் கழுத்து பிடிச்சி தள்ளி விடுவான். அதனால் அவர் இருக்கார், அப்பவும் உயிர்ந்துருக்கார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம கிளியர் எவிடன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நான் மாயாவதி வேலை பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதனால் இயற்கையோடு ஒட்ட வாழ்க்கையை தான் வாழணும், அந்த அனுபவிக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறேன். எதுவும் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில். பிரச்சனைகள் மோகத்தில் மீன் மனசில் வேதனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீ ஒன்றை நம்பின்னு இருக்க, ஒன்றை நம்பி நீ பண்ண முடியுமா? அவனை நம்பி ஒரு காரியம் ஆகலையே. அவனை நம்புங்க, அவ்வளோதான். கிருஷ்ணனை நம்புங்க சொல்லிவிட்டு இந்த ஜீவனத்தினுடைய அமைப்பு நன்னா இருக்குது. 3ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு சந்திரன் சூப்பராக நாவே இருக்கார். சந்திரன் மனசில் சும்மா அப்படியே தெம்பு கொடுத்துருக்காரு பாருங்கள், ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சந்திரன் உங்களுடைய ஜென்மன் ரிஷபத்திலே இருக்கார், ராசி, அதெல்லாம் கவலை இல்லை. அதனால் அந்த இந்த செவ்வாய் மிதுனத்தில் உட்கார்ந்துட்டு புதன் மேஷத்தில் உட்கார்ந்து பாருங்கள், 2 பாகத்தில் பாருங்களேன். அந்த பாகத்தில் செவ்வாய், இந்த புதன். செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு கலத்துறோம், புதன் யாருன்னா 2ஆம் வீதி பூர்வ புண்ணியாதிபதி. இப்படி ஒரு யோகம் உங்களுக்கு உண்டா? சனீஸ்வரன் 10ஆம் வீடு போயிருப்பார் தீவனத்தினத்துக்கு. அங்கிருந்து அயன செய்யப்போ சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிற ராகு புதன், அதே சமயத்தில் அந்த அமைப்புடைய அந்த சுக்கராச்சாரியா இருப்பார். அவர் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, மாத கடைசியில் தான் போகிறார். 24 தான் சுக்கரன் போகிறார், பங்குனி 24, அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார், தொடர்பு கொள்கிறார். ராகு இருந்தால் இப்போ கவலையே இல்லை உங்களுக்கு. சனீஸ்வரன் உட்கார்ந்துருப்பார், ராகு பின்பக்கமாக சனீஸ்வரன் கும்பத்தை பார்ப்பார், கும்பத்தில் உட்காந்து அங்கே பார்க்குறார். நான் தொடர்பு இருக்குது பாருங்கள். புதனும் அந்த செவ்வாய் ராசி பருவத்தில் வர இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு கிரகநாதில் கொண்டு பண்ணி கொடுக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் வரணுமா? எல்லா காலத்தில் நடக்கும். லோன்னு அலைய தேவையில்லை, அனுபவிக்க. மனசில் குழப்பமாக இருந்ததுன்னா பகவான் இப்போ ஒரு குழப்பமும் கிடையாது, நல்லா தெளிவாக இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.